எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இஸ் சிம்ரன். சரி மக்களே, எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நாம ஒரு காரசாரமான சர்ச்சைய பத்தி பேசப் போறோம். சிம்ரன் சமீபத்துல ஒரு விருது விழால டப்பா ரோல் பத்தி சொன்னதுதான் இப்ப இணையத்தையே கலக்கிட்டு இருக்கு. சினிமாவுல அர்த்தமில்லாத ரோல் பத்தி பேசும்போது சிம்ரன் யார குத்தி காமிச்சாங்க? டப்பா ரோல்னு அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏன் இது இவ்வளவு பெரிய விவாதமா ஆன்லைன்ல வெடிச்சிருக்கு? இந்த டிராமா எங்க நடந்துச்சு? ரசிகர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? முக்கியமா தென்னிந்திய நடிகைகளுக்குள்ள இந்த போட்டி எப்ப இவ்வளவு சூடாச்சு? இது சினிமா இண்டஸ்ட்ரிய பத்தி என்ன சொல்லுது? நாம எல்லாரும் சேர்ந்து இத பிரிச்சு மேயலாம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிம்ரன் ஜோதிகாவையா, நயன்தாராவையா, இல்ல வேற யாரையாவதா டார்கெட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து பாருங்க. நாம டீடைல்ஸ தோண்டி துருவி ஆராயலாம். சோஷியல் மீடியா புயல் அலசலாம். உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, விஷயத்த ஆரம்பிப்போம். 2025 ஏப்ரல் 20 சந்திரிகாவும் IAWவும் தொகுத்து வழங்கின ஒரு விருது விழால நடிகை சிம்ரன் பேசுற ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு. அந்த கிளிப்ல சிம்ரன் ஆன்டி ரோல் பண்ணா தப்பு இல்ல, 25 வயசு பையனுக்கு அம்மாவா நடிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா டப்பா ரோல் பண்ணி ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ மேல்னு சொல்றாங்க. டப்பான்னா இந்த இடத்துல முக்கியமில்லாதது வெறும்னு அர்த்தம். இந்த வார்த்தை உடனே எல்லாரோட கவனத்தையும் புடிச்சுக்கிச்சு. ரசிகர்கள் சிம்ரன் யாராவது ஒரு சக நடிகைய தாக்கி பேசுறாங்கன்னு யூகிக்க ஆரம்பிச்சாங்க. ரிப்ளைஸ்ல ஜோதிகா, நயன்தாரான்னு பேர்லாம் வந்துச்சு. இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு? சிம்ரனோட இந்த கமெண்ட்ஸ் தென்னிந்திய சினிமா ஏற்கனவே ஃபேன் வார்ஸ்ல கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்துல வந்திருக்கு. த்ரிஷாவுக்கும் நயன்தாராவுக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில்ல சண்டை நடக்கிறத நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஜோதிகாவோட ரீசன்ட் நெட்ஃபிக்ஸ் சீரீஸ் டப்பா கார்டல் டிபெண்ட் சர்வீஸ் மூலமா பொண்ணுங்க ட்ரக் பிசினஸ் பண்ற கதை ரசிகர்கள் சிம்ரன் ஜோதிகாவைத்தான் மறைமுகமா சொல்றாங்களோன்னு யோசிக்க வச்சிருச்சு. இன்னும் சில பேர் நயன்தாராவ பெரிய பொட்டேட்டோன்னு சில ரிப்ளைஸ்ல சொல்றத வச்சு அவங்களதான் சிம்ரன் சொல்றாங்கன்னு கை காட்டுனாங்க. இது வெறும் அரட்டை இல்ல. இது சினிமாவுல பொண்ணுங்களை எப்படி காட்டுறாங்க, நடிகைகளுக்கு என்ன ரோல்ஸ் கொடுக்கறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போடுற குத்தல்கள் பத்தி ஒரு பேச்சு. இது ஏன் ட்ரெண்டிங்னா இது குழப்பமா இருக்கு, டிராமா இருக்கு, ரசிகர்கள் ரெண்டு பக்கமும் சண்டை போடுறாங்க. வைரல் கண்டென்ட்டுக்கு இதுதான் சரியான ஃபார்முலா. ஒரு ஐயா இந்த சோஷியல் மீடியா புயலுக்குள்ள நான் இறங்கி எக்ஸ் த்ரெட்டையும் அது சம்பந்தமான வெப் ரிசல்ட்ஸையும் அலசி பார்த்தேன். என்னதான் இந்த பேட்ச் கிளப்பி விடுதுன்னு பார்த்தேன். பெரிய பொட்டேட்டோவ நயன்தாராவுக்கு சில பேர் வச்ச செல்லப்பேரு ஜோக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் சிம்ரனோட டப்பா கமெண்ட்ட ஜோதிகாவோட நேரடியா லிங்க் பண்ணி பேசினாங்க. ஒரு யூசர் டப்பா ரோல்னா ஹிந்தில முக்கியமில்லாத கேரக்டர் கொஞ்ச நேரம்தான் ஸ்கிரீன்ல வருவாங்கன்னு அர்த்தம்னு விளக்கமா சொன்னாரு. இது சிம்ரன் ஜோதிகாவோட ரோல் சாய்ஸ விமர்சிக்கிறாங்கன்னு யூகிக்க இன்னும் தூண்டுச்சு. அதே நேரத்துல ஒரு சிலர் சிம்ரன் யார சொல்றாங்கன்னு சொல்லுங்கடான்னு கேட்டாரு. ரசிகர்கள் இந்த டிராமாவுல எவ்வளவு எமோஷனலா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இது காட்டுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல வந்த வெப் ரிசல்ட்ஸ் சிம்ரன் முக்கியமில்லாத ரோல்ஸ் விட அர்த்தமுள்ள ரோல்ஸை மதிக்கணும்னு சொன்னது பத்தி இருக்கு. ஜோதிகாவை பத்தி யூகிக்க காரணம் அவங்களோட டப்பா கார்டல் ப்ராஜெக்ட் தான். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். சிம்ரன் யாரையும் குறிப்பா டார்கெட் பண்ணாங்கன்னு உறுதியான ஆதாரம் இல்ல. இந்தியா ஹெரால்டுல சொன்ன மாதிரி நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல இருக்கிற ஃபேன் வார்ஸ் ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஒரு பெரிய சர்ச்சையா மாத்துது. யூடியூப்ல இந்த டாபிக் சிம்ரன் டப்பா சர்ச்சை, ஜோதிகா வெர்சஸ் சிம்ரன், நயன்தாரா ஃபேன் வார்ஸ், தென்னிந்திய நடிகைகள் போட்டி, டப்பா கார்டெல் டிராமான்னு ட்ரெண்டிங்ல இருக்கு. மக்கள் ஒரு நல்ல செலிபிரிட்டி சண்டைய எவ்வளோ விரும்புறாங்கன்னு இது காட்டுது. என்னோட கருத்து என்னன்னா, இது சிம்ரனோட கமெண்ட்ட பத்தி இல்ல. ரசிகர்கள் அவங்களோட பயஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஆனா இது கண்டிப்பா சினிமாவுல பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் பத்தி ஒரு பேச்ச கிளப்பி விட்டுருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்ரன் ஜோதிகாவையா, நயன்தாராவையா, இல்ல வேற யாரையாவதா மறைமுகமா சொன்னாங்களா, இல்ல ரசிகர்கள் ஒரு பொதுவான கமெண்ட்டை ரொம்ப ஊதி பெருசு பண்றாங்களா? உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிம்ரன் டப்பா டிராமா பத்தி இந்த டீப் டைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டுங்க. அப்பதான் அடுத்த ட்ரெண்டிங் செலிபிரிட்டி சர்ச்சையை நாம அலசும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேச்சை தொடர்ந்து கொண்டு போவோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சிம்ரன் யாரை டார்கெட் பண்ணிருப்பாங்கன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். அடுத்த தடவை பார்க்குற வரைக்கும் ஆர்வமா இருங்க. கமெண்ட்ஸ்ல உங்களை பார்க்குறேன்.